பேசிக்காக அக்காவோட கல்யாணம் பேச ஆரம்பிச்சவே நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைம்லேயே. ஏன்னா நானும் அம்மா அக்கா 3 பேர் தான், எனக்கு அப்பா இல்லை. ஏன்னா என்னோடய லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்னா அது அம்மாவுக்கு அடுத்தது நான் எங்கள் அக்காவை தான் பார்த்தேன் ஒரு குறிப்பிட்ட டைமில். லவ் மேரேஜ், அவளுக்கு லவ் கம் அரேஞ்ச் தான். ஆனால் அவள் கழுத்தில் தாலி ஏறும்போது என்னால் அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் அக்கா வந்து இன்னொரு வீட்டு பொண்ணாக ஆயிட்டாங்க அப்படிங்கிறத எங்கி அழுத நாட்கள் ரொம்பவே அதிகம். நிறைய நாள் யோசிச்சு அழுதுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் அக்காட்ட நான் அதை டைரெக்டாக சொன்னதுமே இல்லை அவளை நான் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் எங்கள் அக்கா. உங்களுக்கு தெரியுமா அவர் இவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருக்காரு உங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு தெரியுமா? தெரியும் சார். அவன் ஏன்னா அம்மா கிட்ட நிறைய விஷயம் சொல்ல மாட்டான், என்கிட்ட தான் எல்லாமே சொல்லுவான். அது தப்பாக இருந்தாலும் சரி, அது கரெக்டாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் சொல்லுவான். இன்னொன்று வந்து நான் வந்து என் தம்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா எனக்கு அப்பா இல்லை. எங்கள் வீட்டில் வந்து நான் அம்மா தம்பின்றதுனால அப்பா ஸ்தானத்தில் என் தம்பியை நான் பார்த்தேன். அதனால் என்னோடய டெலிவரி டேட்டுக்கு பிஃபோர் 2 வீக்ஸ் பிஃபோர் சார் அவனுக்கு காதில் வந்து சீழ் வர ஆரம்பிச்சுது. அது வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டெலிவரி டேட் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் காலையில் எழுந்தோன்னே என் குழந்தைகிட்ட நான் பேசுவேன் சார். ஃபஸ்ட்டு வந்து மாமாவுக்கு வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும், நீ கொஞ்சம் லேட்டாக போகிற, சீக்கிரமாக பிறந்துடாத அப்படின்ட்டு நான் காலையில் இருந்து என் குழந்தைகிட்ட பேசுவேன் சார். நீ லேட்டாக போகிற, ஏன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்ட்டு சுற்றி இருக்கவங்க நம்மளை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. இன்னொன்று எங்கள் அம்மா என்னை விட மாட்டாங்க. அப்போ நான் என் குழந்தைகிட்ட தினைக்கும் பேசுவேன் சார். மாமாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் பிறக்கணும், அப்புறம் தான் நீ பிறக்கணும். அது வந்து மற்றவங்க அது பார்க்கும்போது வேறு மாதிரி நினைப்பாங்க சார். ஆனால் எனக்குள்ளே வந்து எழுந்தோனுமே நான் போயிட்டு என் குழந்தைகிட்ட பேசுவேன் சார். நீ லேட்டாக போகிற, ஃபஸ்ட்டு மாமாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்ட்டுலாம் பேசுவேன் சார். ஆனால் ஆக்சுவலாக இங்கெல்லாம் உட்காந்துருக்கு இதே இடத்துல தமிழ்நாடு இன்னொரு ஷோ பண்ணோம், அப்பாக்கள் விசஸ் பிள்ளைகள்னு, பெண் பிள்ளைகள்னு. அதில் வந்து நாங்கள் பேசும்போது கேட்டோம், இந்த மாதிரி உங்களோட பெண் குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போனப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கே அவங்க வந்து பல ஆண்டுகள் இருக்குது கல்யாணத்துக்கு. அதுக்கு முன்னாலே நிறைய பேர் இங்கே கண்ணீர் விட்டாங்க. என் கல்யாணத்தை பொண்ணோட கல்யாணத்தை நினச்சே